பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவத்தை குறித்த இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாவம் என்பது தேவனுடைய நேர்மறையிலிருந்து நேர்மையிலிருந்து விலகுவது. தேவன் சில நேர்மையான நேரான ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பொதுவாக ஊழியங்களிலே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் ஒரு செய்தி, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது சீமோன் என்கிற ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் அந்த ஊழியக்காரர்கள் செய்கிற, அவர்கள் கையை வைத்தவுடனே சுகம் நடக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிறார்கள். இதையெல்லாம் அவன் பார்த்த உடனே அவன் போய் பணத்தை கொண்டு வந்து ஊழியர் கையில் எடுத்து கொடுத்து, எனக்கும் இந்த வர வேண்டும், யார் மேலெல்லாம் நான் கையை வைக்கிறனோ அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியரிடத்துல பணத்தினாலே தேவ வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினைக்கிறான். இது தேவனுடைய நேர்மைக்கு எதிரான நேர்மறையான காரியம். இது ஒரு குற்றம், இது ஒரு பாவம். இப்போ பணம் ஊழியத்துக்கு அவசியம்தான், ஊழியத்துக்கு பணம் மிக அவசியம். ஆனால் ஊழியம் பணமாகவே இருக்கக்கூடாது, பணத்தை சார்ந்தும் ஊழியம் செய்யக்கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேவ மனுஷன் அந்த சீமோனை சொல்றாரு, நீ கசப்பான பாவ பிச்சினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுவார். அப்போ தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய வரத்தை, தேவனுடைய காரியங்களை பணத்தை வைத்தால் சம்பாதித்து விடலாம், செய்துவிடலாம் சொல்லிட்டு குறுக்கு முறையான சிந்தையில போகிறது பாவம். ஆகவே தேவனுடைய வரம் என்பது அவர் யாருக்கு கொண்டு எடுத்து விரும்புகிறாரோ, யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அப்படி சொல்லி அவர் அறிந்து அவர் கொடுக்கக்கூடிய, இலவசமாய் கொடுக்கிற அந்த கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை பணத்தினாலே பெற்றுக்கொள்ளவோ பணத்தினாலே செய்யவோ செயல்படுவோமானால் அது பாவம். பாவம் இல்லாமல் ஜீவிக்கணும்னால் இலவசமாக ஜனங்களுக்கு உதவி செய்ய ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. God bless you.